கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றார். அந்த காட்சிகள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்குகிறார். இதனையொட்டி கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழிபாடு நடத்துகிறார். மேட்டுப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் கோவிலிலிருந்து இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். கோவிலில் வழிபட்ட பிறகு இபிஎஸ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை தொடங்குகின்றார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். வனபத்ரகாளியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழிபாடு நடத்துகிறார். விவரங்களை சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் காப்போம் மக்களை மீட்போம் எனும் பெயரிலான தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று குறிப்பிடப்பட்டு தனித்த சுற்றுப்பயணமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சுற்றுப்பயணம் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றது. தேக்கம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய வனபத்ரகாளியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கின்றார். அதிமுகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை இன்று முதல் தொடங்குகின்றார்கள் என்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ பயணமாக இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணம் அறிவிக்கப்பட்டு பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து வாக்குகளை திரட்டக்கூடிய விதமாக இந்த சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக அதிமுகவினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் காலையிலே மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். அதன்படி தற்பொழுது தேக்கம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய வனபத்ரகாளியம்மன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழிபாடு நடத்தி வருகின்றார். அதன் பிறகு வழக்கமாக தேர்தலுக்காக தான் பயன்படுத்தக்கூடிய தேர்தல் பரப்புரை வாகனத்திலே ரோட் ஷோ முறையிலும் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கின்றார். பொதுமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியிலே இறங்கி சென்று நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை திரட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கு தேர்தல் பரப்புரை வாகனம் நிறுத்தப்பட்டு அந்த வாகனத்தின் மீது நின்றவாறு பொதுமக்களை சந்தித்து வாக்காளர்களை சந்தித்து அதிமுகவிற்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஆதரவான அந்த வாக்குகளை பெறக்கூடிய விதமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். ஏற்கனவே நேற்று முன்தினம் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்திற்கான பிரத்யேக லட்சினை மற்றும் பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்பொழுதே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் என்பது திமுக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வழங்கியிருந்த வாக்குறுதிகளில் எவற்றையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் செல்லும் பொழுது அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி என்னுடைய தேர்தல் பரப்புரை இருக்கும், திமுகவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை உண்டு செய்வேன் என்ற கருத்தையும் அவர் கூறியிருந்தார். தற்பொழுது வனபத்ரகாளியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்தி தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.